வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கொமெண்ட் ஒன்று பார்த்தேன். வணக்கம், இந்த வீடியோ எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு என் கண்ணில் படுது. ஸோ பெயின்ஃபுல் லெசன்ஸ் மோர் தென் ஓகே. இதில் என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஒரு கொமெண்ட் ப்ரீவியஸில் நான் இப்போ ஒரு வாரம் முந்தைய அமைப்புகளில் இதில் பார்த்தேன் யூடியூப்பில். இந்த வீடியோ 2 வருஷம் முன்னுக்கு என் கண்ணில் பட்டிருந்தா சில இடங்களில் ஜாக்கிரதையாக இருந்திருப்பேனே அப்படின்னு. இதில் என்ன பியூட்டினா, அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி 2 வருஷம் ஆயிருந்தது. இதில் என்ன ஒரு விஷயம் வருது அப்படின்னா, சமீபத்தில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்த ஒரு ராசி பலனில் பாம்பே பஜாரில் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு மட்டும் வியூஸ் குறைவாக இருந்தது. அப்போ அதை பற்றி நான் ஒரு நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோ ஒருத்தர் கண்ணில் படாது, 2 வருஷம் முடிஞ்சு எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு எல்லாம் அவருடைய கண்களில் படும் அப்படின்னு. ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா, அஷ்டம சனி அப்படின்னாலே கடுமையான பலன்கள் தாங்க செய்யும். உண்மையிலே எந்த கடவுள் யாராக உங்க பக்கத்தில், இதை நான் அடிக்கடி சொல்லுவேன், இதை நான் பேசுறப்ப என்னோட குருநாதர் ஒரு ஸ்டேஜில் எழுந்து கை தட்டினாரு. அஷ்டம சனியில உங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி இருந்து உங்க கூடவே இருக்கக்கூடிய கடவுளே இருந்தாலும் கூட சனி பகவான் தன்னுடைய கடமையை செய்வார். அந்த இடத்துல எந்த கடவுளும் குறுக்க பூந்துலாம் தடுத்துட மாட்டாங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு சில உண்மைகளை புரிய வைக்கணும். சில உயிரிழப்புகள் இருக்கும், மனமுறிவுகள் இருக்கும், காதல் பிரிவுகள் இருக்கும், கணவன் மனைவி இழப்புகள் இருக்கும், குழந்தைகளை இழக்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த மாதிரி பல சம்பவங்கள் கோச்சார் அஷ்டம சனியில உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். அவருடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் நடக்காது. ஓகேங்களா? உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அமைப்புகள்ல சில அமைப்புகள் நடக்கும். ப்ரீவியஸ்ல கடகத்தையும் அதுக்கு முந்தைய அமைப்புகள்ல மிதுனத்தையும் கேளுங்க. ஜென்ம சனி கொடூரமானதா, அஷ்டம சனி கொடூரமானதா? ஜென்ம சனின்றது, அந்த 7.5 சனின்றதுல ஜென்ம சனி சற்று கொடூரமான அமைப்புகளை பண்ணாலும் கூட ரொம்ப மோசமா பண்ணுமானாக்கா வயதுக்கு ஏற்ற மாதிரியான சில பலன்களை செய்யும். ஆனா அஷ்டம சனி அதீத கொடூரங்களை மட்டும் செய்யறது அஷ்டம சனி. அஷ்டம சனியில பணம், பொருளாதாரம், உறவு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே டிஸ்டர்ப் ஆகும். வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன விஷயத்தை குறி பார்த்து அடிச்சா அப்படி சுருண்டு விழுவீங்களோ அந்த அமைப்புகளை குறி பார்த்துக்கிட்டு இருப்பாரு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்நேரம் சனி. இதுல என்னன்னா, மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு 2025 முழுக்கவும், பூர நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 முழுக்கவும், உத்தர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க, உடைப்பட்ட நட்சத்திரம், இந்த உடைப்பட்ட நட்சத்திரத்தை சனி பாதிப்பார், குறைவாக பாதிப்பார் அப்படின்னு வரும். அந்த அமைப்புல இங்க உங்களுக்கு குறைவான பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அந்த 2026க்கு பிறகுல இருந்து உத்தர நட்சத்திரக்காரங்க. ஆனா இந்த இடத்துல இந்த பூஜை பண்ணுங்க, அந்த இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னாக்கா எந்த அமைப்பும் பெருசா டிஸ்டர்ப் ஆகாது. ஓகேங்களா? சாரி, எந்த அமைப்புகளும் பெருசா உங்களுக்கு ஃபேவராக இருக்காது. வேலை இடத்துல பிரச்சனை வந்துடும், வேலை இடத்துல பொலிட்டிக் வந்துடும், கணவன் மனைவி உறவுக்குள்ள 3வது நபர் வந்துருவாங்க. காதலோட அமைப்புகள்ல இப்பதான் 2 வருஷம் முன்னுக்கு அப்படின்னா சில நல்ல அமைப்புகள் இல்ல, படிப்புல கவனம் சிதறக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இயல்பாகவே இருந்தே தீரும். இது எல்லாவற்றிலும் பொறுமையாக நிதானமாக இருந்து மட்டுமே சில விஷயத்தை உங்களால கடந்து வர முடியும். இதுதாங்க அஷ்டம சனி. ஆனா சில சம்பவங்கள்ல நடக்கிற விஷயம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த அமைப்புகள்ல இதனை தாண்டி வரும் பொழுது ஒரு மாதிரி புடை போட்ட தங்கமா வெளியில வருவீங்க. அடிச்சு 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 உங்களை அப்படியே ஷைன் பண்ண வைக்கிறதுக்கான சில அமைப்புகள் நடக்கும். உயிரிழப்புகளும் நடக்கும். இந்த மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். மாணவர்களுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ஆரோக்கியம் குறைபாடு, விபத்துக்கள் நடக்கிறது, இது சார்ந்த அமைப்புகள் இருக்கும். இதுல மட்டும் கவனமாக இருங்க. கவனமா இருந்துட்டா நடக்காதா ஐயா? நடக்கிற சம்பவங்கள் நடக்குங்க. முன்னெச்சரிக்கையாக இருங்க. அதனை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு. பெஸ்ட் பரிகாரம் ஒன்று சொல்ல மாட்டீங்களா? நல்ல பரிகாரம் ஒன்று எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன். நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுத்து வச்சுங்க. இது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.